ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மோதோ டிவி. மோதோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17/7/2025 கேரளா லாட்ரி கெஸிங் நம்பர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கேரளா லாட்ரி கெஸிங் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வியாழக்கிழமை கார்னியா ப்ளஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஎன் 581வது குழுக்கள் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இதில் என்ன கெஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி 16/7/2025 ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 280 அடிச்சிருக்காங்க. அதாவது 385 280 அடிச்சிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் என்ன கெஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் பெஸ்ட் கமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேருங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன கெஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒரு ரிவ்யூ போயிட்டு வந்துடலாம் வாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 280 பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா போர்டில் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் 0 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் கேரண்டி நம்பர் ஒரு நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கும் அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். மற்றபடி வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 வந்துன்னா எண்டு வித் 6 0 சொல்லியிருந்தோம். கான்ஃபிடென்ட்டாக 0 100% வந்திருக்கு. எப்போதுமே வர ரிசல்ட் தான். ஸோ இதை பேஸ் பண்ணி விளையாண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக தட்டி தூக்கலாம், எந்த ஒரு மாற்றம் இல்லாமல். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேரண்டி நம்பர் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கெஸிங் தான் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. அப்போ ஏசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வின் அடிச்சு கொடுத்துருக்கோங்க. எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் 2ம் 0ம் வின் அடிச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கொடுங்க, நமக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக்கெண்ட் ஷார்ட்டாக முடிச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேஸ் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஜெகந்தன் வந்து பார்த்தீங்கன்னா 53, இர்ஃபான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50 0 காம்பினேஷன் கொடுத்துருக்காரு. மாறி சுமதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 842 கொடுத்துருக்காருங்க. அழகாக வந்து 2 8 காம்பினேஷன் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆல் போர்டில் 2 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஒரு சொல்லியிருந்தார், அவர் முந்தா நாள் ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்னும் ஒரு 1000 வின் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காருங்க. உன்னால தேங்க்ஸ் நண்பா. அடுத்து ராக்ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 காம்பினேஷன் கொடுத்துருக்காரு, 0 காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க. மைதீன் வந்து பார்த்தீங்கன்னா 8 காம்பினேஷன் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி துரைராஜ் பாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா துரைபாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 0 காம்பினேஷன் கொடுத்துருக்காரு. KLMN வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு 2 0 காம்பினேஷன் கொடுத்துருக்காரு. ஆர்வம் வந்து பார்த்தீங்கன்னா 8 காம்பினேஷன். ஜெட்டி பள்ளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 2 காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க. இன்னொன்று யாருமே சூப்பர் நண்பா, தேங்க்ஸ் நண்பா. அடுத்து பரகத்தளி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 2 0 ஆல் போர்டில் பாஸ் அடிச்சு கொடுத்துருக்காரு. இந்த ஜோக்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 காம்பினேஷன் போர்டில் கொடுத்துருக்காரு. முருகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 8 பி போர்டிலே கொடுத்துருக்காருங்க. அடுத்து தல ரமேஷ் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் 0 கொடுத்து கேரண்டி நம்பர் வின் அடிச்சு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி மகாராஜா வந்து பார்த்தீங்கன்னா 8 0 காம்பினேஷன் 2 0 8 காம்பினேஷன் கொடுத்துருக்காரு. நல்லா அருமை, தேங்க்ஸ் நண்பா. சந்துரு வந்து பார்த்தீங்கன்னா 0 காம்பினேஷன் கொடுத்துருக்காரு. அடுத்து சுதீஷ் கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 0 காம்பினேஷன் மட்டும் இல்லாமல் சி போர்ட் கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காருங்க. ஒன்று அருமை. அதே மாதிரி சந்துரும் வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காரு. ஒன்றாலே சூப்பர் தாங்க. இவரோட ஓவரால் காம்பினேஷன் நல்ல சக்ஸஸ் ஆகிருக்கு. அடுத்து சஜித் கேஆர்வி வேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 2 காம்பினேஷன் கொடுத்துருக்காரு. அடுத்து விஜயன் வந்து பார்த்தீங்கன்னாக்க 0 காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்கர் யூசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 ஆல் போர்டில் பாஸ் அடிச்சு கொடுத்துருக்காரு. அத்விக் கே வந்து பார்த்தீங்க அத்விக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 523 2 பாஸ் ஆகிருக்கு. அடுத்து ராமமூர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 510 0 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் வின் அடிச்சு கொடுத்துருக்காரு, கேரண்டி நம்பர். பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா 0 8 காம்பினேஷன் கொடுத்துருக்காரு. நல்ல அருமை. சகதேவன் வந்து பார்த்தீங்கன்னாக்க 0 8 காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க. சக்திவேல் வந்து பார்த்தீங்கன்னா 2 காம்பினேஷன். கார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னாக்க 2 0 காம்பினேஷன் சூப்பராக கொடுத்துருக்காரு 4 டிஜிட் நம்பரில். பிச்சை ரவி வந்து பார்த்தீங்கன்னாக்க 2 காம்பினேஷன் கொடுத்துருக்காரு. கோபி வந்து பார்த்தீங்கன்னா 0 காம்பினேஷன். சிவகுமார் சிவம் வந்து பார்த்தீங்கன்னாக்க 0 ஆல் போர்டில் பாஸ் அடிச்சு கொடுத்துருக்காரு. கோபு வந்து பார்த்தீங்கன்னா 0 காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காரு. செல்வராஜ் ஓமனா வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 2 பாஸ் அடிச்சு கொடுத்துருக்காரு. பிரசாந்த் வந்து பார்த்தீங்கன்னாக்க 0 அழகாக யூஸ் பண்ணியிருக்காருங்க. அடுத்து ஹரிராம் விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 காம்பினேஷன் கொடுத்துருக்காரு. கோபிநாத் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் 8 காம்பினேஷன் கொடுத்துருக்காரு. சேலம் சஞ்சித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்ட் கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காருங்க. ஒன்று சூப்பர், தேங்க்ஸ் நண்பா. சதீஷ்குமார் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் சி போர்ட் கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காரு. ஒன்றில் அருமை. மீரா மொஹிதீன் வந்து பார்த்தீங்கன்னா 8 காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா முபாரக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 சி போர்டில் வின் அடிச்சு கொடுத்துருக்காரு. டிடிபியூ வந்து பார்த்தீங்கன்னாக்க 0 காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காரு. தங்கராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 0 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ரிஜேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 2 காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை ஏ போர்டில் யூஸ் பண்ணியிருக்காருங்க. அதே மாதிரி 8 காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க. அடுத்து வேலு வந்து பார்த்தீங்கன்னா 8 ஆல் போர்டில் பாஸ் அடிச்சு கொடுத்துருக்காரு.
ஏபிசிடி வந்து பார்த்தீங்கன்னா 2ஓட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க. 2ஓட ஆல் போர்டில் 2 1 சொல்லியிருந்தாங்க, 2 அழகாக பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 ஆல் போர்டில் பாஸ் வச்சு கொடுத்துருக்காரு. ராஜபதினு வந்து பார்த்தீங்கன்னாக்க 2ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க. உன்னோட அருமை தேங்க்ஸ் நண்பா. லக்ஷ்மிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காருங்க. சி போர்டு கேரண்டி நம்பர் வின் ஆயிருக்கு. அதே மாதிரி தஞ்சாவூர் பசங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8ஓட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் கமெண்ட்ஸ். இன்னும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. கிட்டத்தட்ட நியரஸ்ட் கமெண்ட்ஸ் மட்டும் தான் எழுதுறேன். நான் கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கு மேலே கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கமெண்ட்ஸும் எழுதுனா டைம் வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக பெஸ்ட் கமெண்ட்ஸ் கொடுத்தவங்க எழுதியிருக்கோம். சப்போஸ் உங்களோட கமெண்ட்ஸ் விட்டு போயிருச்சு அப்படின்னா விட்டு போகணுன்னா கஷ்டம் இருக்குது. ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படிங்கிற சொல்லிட்டு உங்களோட கமெண்ட் கரெக்டான கேஸில் இருந்ததுன்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஏபிசி நம்பர்ஸ் என்னென்ன வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது கார்னியா ப்ளஸ் பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கி ஏ போர்டில் 5 7, பி போர்டில் 3 0, சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 5 வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த 1 5 2 இந்த 3 நம்பரில் வந்து பாஸ் ஆகிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது சி போர்டுங்க. ஸோ அதனால் சி போர்டில் இந்த நம்பரை யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இது என்னோட கணக்குகளுக்கு, உங்களோட கணக்குகள் இருந்தால் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே. அடுத்து இங்கேருந்து நம்ம எப்படி காம்பினேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம், 3 டிஜிட் நம்பர் காம்பினேஷன் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கேருந்து நான் கொடுக்குற 4 நம்பர்லேருந்தோ 5 நம்பர்லேருந்தோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீகால்குலேஷன், அதாவது ரீகால்குலேஷன்லாம் பண்ண வேண்டாம், மிக்சிங் கால்குலேஷன் பண்ணீங்க அப்படின்னா அந்த நம்பர்லேருந்து 10% அடிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. இதே மாதிரி நிறைய அடிச்சிட்டு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பண்ணுங்கள், கண்டிப்பாக தட்டலாம். அதே மாதிரி இன்றைக்கி ஆரம்பத்துலேயே சொல்கிறேன், டபுள்ஸ் நம்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5க்கு ஒரு சான்ஸ் இருக்குது, பார்த்துக்கலாம். இந்த ஏபிசி நம்பர்ஸ் இதை பேஸ் பண்ணி எப்படி நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். 531 705க்கு வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி 150 0 வந்தால் ரிப்பீட்டடாக 0 வர்றது சான்ஸ் இருக்கிறதுனால இந்த நம்பரும் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் கொடுக்கலாம். 375 203 535 டபுள்ஸ் நம்பர், 924 896, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 674 725. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 நம்பர் செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 725 இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர் நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பராக தெரிஞ்சுன்னா மறக்காமல் எடுத்து யூஸ் பண்ணும்போது பாக்ஸ் நம்பராக யூஸ் பண்ணிக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இது என்னோட கணக்கு வழக்குங்க. உங்களோட கணக்கு வழக்கில் என்ன நம்பர் வருதோ மறக்காமல் அதை கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. நம்மளோட நண்பர்கள் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்குமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உங்களுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும் நண்பர்களே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து 5 நம்பர் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்ட் பார்க்க போகிறோம். ஆல் போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மேக்ஸிமம் சான்சஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு ஏ போர்ட், பி போர்ட், சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கும் 1க்கும் அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஸோ 3வது ஒரு நம்பர் நம்ம என்ன செலக்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 0 வந்தால் அதில் வந்து பார்த்திங்கன்னா 6 வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் 6 இல்லை 6 வேண்டாம் உங்களுக்கு தோணுன 4ங்கிற நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 1 4 அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 வேண்டான்னு சொல்லிட்டா 4ங்கிற நம்பர் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 3 நம்பரில் ஒரு நம்பர் கண்டிப்பாக ஆல் போர்டில் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். எந்த நம்பர் கனெக்ட் பண்ணாலும் இந்த ஒரு நம்பர் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக 100% வின் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி கேலண்டரைஸ் கொடுத்துருக்கோம். கேலண்டரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 17/7/2025 தேதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொகையோடு கொடுத்துருக்கோம். 879 675 645 177 போர்டு இருக்கிற நம்பரை அப்படியே வச்சுருக்கோம் 177 சொல்லிட்டு நண்பர்களே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த நம்பர் இம்பார்ட்டன்ட் சொல்லி பார்த்தோன்னா 879 இந்த நம்பரே இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்குறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்க கூட்டுத்தொகையில் வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. மாதம் கிட்டத்தட்ட மிடில்னால. ஸோ அதனால் இந்த நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்குறேன். இந்த நம்பர் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சு எடுத்து யூஸ் பண்ணுவோம். பாக்ஸ் நம்பரை யூஸ் பண்ணிக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவராலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்து எழுதியிருக்க நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 879 செலக்ட் பண்ணியிருக்கேன், 705 150 535 டபுள்ஸ் நம்பர், 896 725. ஸோ இந்த 6 நம்பர் கேட்டகரியில் பிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது.
கொஞ்சம் மறந்துடாமல் இல்லை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தோம் அப்படின்னா தட்டி தூக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ஏபி, பிசி, ஏசி 2 டிஜிட் நம்பர். அந்த 2 டிஜிட் நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இதில் இருக்கிற நம்பர்ஸையும் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் நம்ம 2 டிஜிட்டில் எடுத்திருக்கோம். ஸோ அந்த 2 டிஜிட் நம்பர்ஸ் நம்ம இன்றைக்கி என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 53, 20, 72, 67. பிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் கொடுத்துருக்கோம். பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 25, 14, 51, 45. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்னோட காம்பினேஷன் பார்த்திங்கன்னா சான்ஸ் நிறைய இருக்குது பிசி போர்டில். ஏபி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 7, 2, 2, 0க்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏசி போர்டுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏசி போர்டில் 8, 9, 7, 7, 65, 94க்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இதில் 6, 5ஓட காம்பினேஷன் கொடுக்கலாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 எண்டாக இருக்கிறதுனால 5க்கு அதிகப்படியான ஒரு சான்ஸ் இருக்குது. அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரிக்காகவே யூஸ் பண்ணிக்கலாம். 5க்கு ஒரு சான்ஸ் இருக்குது, இல்லை அப்படின்னா 1க்கு ஒரு சான்ஸ் இருக்குங்க. ஸோ பிசி போர்டில் வந்து பார்த்தீங்க 1, 5 வந்து சி போர்டில் 1, 5 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி கேரண்டி நம்பர் வின் பண்ணிடலாம். 100% சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் மறக்காமல் இந்த நம்பரை யூஸ் பண்ணுங்கள், மறக்க வேண்டாம் அப்படிங்கிற சொல்லிட்டு இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துட்டு இருக்கீங்க. புரியப்பட்ட அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். இந்நாள் போனாலாக என் இனிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோதோ டிவி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.